திருச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி வருகையை முன்னிட்டு ஹெலிபேட் அமைக்கும் பணி துவங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் இஸ்லாம் வழங்க கேட்கலாம். இஸ்லாம், இது தொடர்பான முழு விவரம். 3 நாள் சுற்றுப்பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு வருகிறார். நாளை சென்னை வரும் பிரதமர் நரேந்திர மோடி கேலோ இந்தியா போட்டியை தொடக்கி வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து 20ஆம் தேதி சனிக்கிழமை காலை சென்னையிலிருந்து புறப்பட்டு தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வருகிறார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு அவர் செல்கிறார். ஸ்ரீரங்கம் கோயிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக பிரதமர் அதனையொட்டி தான் அவர் திருச்சி வருகிறார். அதற்காக திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு செல்வதற்காக அவர் ஹெலிகாப்டர் மூலமாக செல்வதாக திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்காக அந்த ஹெலிகாப்டர் இறங்கு தளம் எனப்படக்கூடிய அந்த ஹெலிபேட் அமைக்கும் பணி யாத்ரி நிவாஸ் எதிரே உள்ள அந்த இடத்துல நடைபெற்று வருது. அங்கதான் ஹெலிகாப்டர் தரையிறக்க இருக்காங்க. அதனை முன்னிட்டு அந்த இடத்தை முழுவதுமாக தூய்மைப்படுத்தி அங்கு ஹெலிபேட் அமைக்கும் பணிகள் தற்போது தொடங்கி நடைபெற்று இருக்கு. அந்த இடத்துல ஹெலிகாப்டர் இறங்கிய பின்பு அங்கிருந்து சாலை மார்க்கமாக ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு பிரதமர் செல்கிறார். ஸ்ரீரங்கம் கோயில்ல சரியாக 11 மணி முதல் 12:45 மணி வரை கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் சாமி தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் அங்கிருந்து புறப்பட்டு யாத்ரி நிவாஸ் எதிரே அமைக்கப்பட்டுள்ள அந்த ஹெலிபேட் இடத்திற்கு அங்கிருந்து மீண்டும் ஹெலிகாப்டர் மூலமாக ராமேஸ்வரம் செல்கிறார். இப்படியாக தான் திட்டம் தீட்டப்பட்டிருக்கு. அந்த யாத்ரி நிவாஸ் என்பது ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. சுமார் ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கக்கூடிய இடமா இருக்கு. ஒரு 4 இடங்கள் பார்வையிடப்பட்டுச்சு. எங்க ஹெலிபேட் அமைக்கலாம் என பார்வையிடப்பட்டு இறுதியாக யாத்ரி நிவாஸ் எதிரே உள்ள அந்த இடம் முடிவு செய்யப்பட்டு அந்த இடத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி ஹெலிபேட் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கி நடைபெற்று இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.